எல்லாருக்கும் வணக்கம். தெளிவகம். இன்றைக்கு நாங்கள் ஃபெரின் அவர்ஸ் என்ற ஒரு மாதாந்த இதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான கட்டுரைகளை பார்க்க போகிறோம். இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா கட்டுரையும் இதில் பார்க்கல. இதில் குறிக்கப்பட்ட எங்களால் தெளிவகத்தின் பார்வையில் கொஞ்சம் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வதால் எங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உள்வாங்கி அதன் அடிப்படையில் 2 கட்டுரைகளை இதில் முதல் முறையாக கொண்டு வரோம். இது தொடர்ச்சியாக இது மாதாந்த இதழ் ஃபாரின் அஃபேர்ஸ்னு சொல்லி இது உலகத்தரம் வாய்ந்த எழுத்தாளர்களாலேயும் ஆய்வாளர்களாலேயும் எழுதப்படுற எழுதி வெளியிடப்படுகின்ற உலகத்தரம் வாய்ந்த ஒரு இதழ். இது அதிகமாக ஆங்கில மொழியில் தான் அதிகமாக இப்பெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதாந்த இதழை சில நாடுகளை சார்ந்த அரசு சார்ந்த பத்திரிகைகள் நிறுவனங்கள் கூட இதில் வருகின்ற கட்டுரைகளை உள்வாங்கி அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கேற்ற வகையில் தங்களுடைய பொருளாதார அரசியல் சூழலுக்கு ஏற்ற வகையில் சிறு மாற்றங்களை செய்து வெளியிடுகிற தன்மைகளும் இருக்கிறது. அதற்கு இந்த பிரதானமாக வெளியிடக்கூடிய இந்த வெளியீட்டாளர்களின் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது உத்தியோகபூர்வமாக உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரபல்யமான ஃபாரின் அஃபேர்ஸ்ன்றது ஒரு பெரிய மாதாந்த அரசியல் பொருளாதார எல்லா விடயங்கள் சார்ந்தும் வர்றதை இதில் கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் அளவில் தான் வரும். 100 பக்கம் 110 பக்கம் எல்லாம் வரும். அப்போ இதில் அதிகமான கட்டுரைகள் வரும். 4-5 தான் இல்லை. இதில் நாங்கள் குறிக்கப்பட்டதை தான் எடுத்துருக்கோம். அதில் இப்போ இன்றைக்கு 2-3 கட்டுரையை பார்க்க போகிறோம். அப்போ இதில் நான் அந்த ஆகலும் அந்த முழுமையான கட்டுரையை உங்களுக்கு கொண்டு வராமல் அதில் இருக்கக்கூடிய சுருக்கமான அந்த தலையங்கத்தையும் அதில் இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுகளுக்குள்ளோட கதைச்சு வேண்டி சுருக்கி எடுத்துருக்குறேன். இது சார்ந்து உங்களோட கருத்துக்களை பின்னால் சொல்லுங்க. சரி, நாங்கள் இப்போ கட்டுரைக்குள்ளே போவோம். முதல்ல இந்த அமெரிக்கான்ற முன்னாள் உளவுத்துறை இயக்குனர் டெனிஸ் பிளேயர் என்ற எழுத்தாளர் ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். சீனாவின் இராணுவ மேலாதிக்கம் என்ற மாயை. இப்போ சீனாவை பற்றின இராணுவ மேலாண்மை சார்ந்த மாயை என்று சொல்லி அவர் அதில் இருக்கக்கூடிய மாயை எண்டைக்குள்ளேயே எங்களுக்கு விளங்குது தானே. அதாவது அதில் இருக்கக்கூடிய மாயை பற்றி சொல்லியிருக்கிறார். சீனா தைவானை வலுக்கட்டாயமாக கைப்பற்றினால் அது ஜனநாயகம் நசுக்கப்படவும் உலக பொருளாதாரத்தில் பெரும் இழப்புகள் ஏற்படவும் ஆசியாவில் அமெரிக்காவின் செல்வாக்கு வீழ்ச்சி அடையவும் வழிவகுக்கும். இருப்பினும் தற்போதைய யதார்த்தத்தில் தைவானை வெல்லும் இராணுவ திறன் சீனாவிடம் இல்லை என்பதே இந்த கட்டுரையின் மைய கருத்து. சரிதானே? சீனாவின் இராணுவ முதலீடு வியூகம் அது ஒரு பன்முக நோக்கங்கள். அவைன்ற இராணுவ முதலீடு சம்பந்தமான அவைன்ற வியூகத்தை பற்றி சுருக்கமாக பார்த்தா, சீனா தனது ஒட்டுமொத்த பாதுகாப்பு வளங்களையும் தைவான் படையெடுப்பிற்கான நீர்நில தாக்குதல் திறன்களில் மட்டும் முதலீடு செய்யவில்லை. அதற்கு பதிலாக உலகளாவிய கடல்சார் அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் விண்வெளி மற்றும் அணு ஆயுத களஞ்சியங்களை விரிவுபடுத்தவும் தனது எல்லைகளை பாதுகாக்கவும் என பன்முக நோக்கங்களுக்காக முதலீடுகளை பகிர்ந்தளித்துள்ளது. தற்போதைய சீன இராணுவம் வேகமாக முன்னேறி வந்தாலும் அதன் ஒட்டுமொத்த திறன் பிரான்ஸ், ஜப்பான் அல்லது இங்கிலாந்து இராணுவத்திற்கு சமமாகவே உள்ளது. மேலும் அதன் ஜெனரல்களுக்கு கடற்படை போர் குறித்த அறியாமையும் லஞ்ச ஊழலும் அதன் பலத்தை குறைத்துள்ளன. அதுக்குள்ளேயும் இவற்றை கருத்தின்படி அதுக்குள்ளேயும் லஞ்ச ஊழல்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும் எவ்வளோக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது இவற்றை கருத்துக்களில் அடுத்தது குறைபாடுகளும் போர் ஒத்திகைகளின் முடிவுகளும். நீர்நில போக்குவரத்து திறன் குறைபாடு,
2025 பென்டகன் அறிக்கையில் தைவான் மீது படையெடுக்க போதுமான அளவு துருப்புக்களையும் வாகனங்களையும் கொண்டு செல்ல தேவையான கப்பல்களும் விமானங்களும் சீனாவிடம் இல்லை. போர் ஒத்திகைகளை அமெரிக்காவின் மேம்படுத்தப்பட்ட கணினி உருவகப்படுத்தல்களில் தைவானை கைப்பற்றும் சீனாவின் முயற்சிகள் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகின்றன. முழுமையான படையெடுப்பு இல்லாத மாற்று வழிகள், தோல்விக்கான வாய்ப்புகள். வான்வழி தாக்குதல். தைவான் தனது முக்கிய இராணுவ தளங்களை பூமிக்கடியில் மறைத்து வைத்துள்ளது. கடல் முற்றுகை. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளுக்கும் பாதுகாப்பு வளையத்தை அமைத்து இதை முறியடிக்கும். அத்துடன் மலாக்கா ஜலசந்தி வழியிலான சீனாவின் எரிசக்தி விநியோகத்தை அமெரிக்காவால் எளிதாக தடுக்க முடியும். தைவான் மற்றும் நட்பு நாடுகளின் தயார் நிலை. தைவானோடு சேர்ந்து மற்ற அதனுடைய நட்பு நாடுகளின் அவையின் தயார் நிலை. தைவான் தனது பாதுகாப்பு பட்ஜெட்டை 18 பில்லியனாக உயர்த்தியுள்ளதுடன் நவம்பர் 2025 40 பில்லியன் சிறப்பு பட்ஜெட்டையும் முன்மொழிந்துள்ளது. உக்ரைன் போரிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை நம்பும் தற்காப்பு முறைக்கு மாறியுள்ளது. கட்டாய இராணுவ சேவையை ஓராண்டாக நீடித்துள்ளது. பிராந்திய கூட்டுறவு. ஜப்பான் தனது பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தனது அமெரிக்க இராணுவ தளங்களை மேம்படுத்த அனுமதித்துள்ளது. அமெரிக்காவிற்கு சாதகமான இராணுவ போக்குகள். ஈரான் போர் அனுபவம். 2026 நடந்த ஈரானுடனான 6 வார போரில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானிய ஏவுகணைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தங்களின் துல்லியமான தாக்குதல் திறனை நிரூபித்துள்ளன. நவீனமயமாக்கல். அமெரிக்காவின் கப்பர்சோனிக் ஏவுகணைகள், தன்னாட்சி வாகனங்கள் மற்றும் மேம்பட்ட இணையவழி திறன்கள் சீனாவின் படையெடுப்பு உள்கட்டமைப்புகளை எளிதில் அழிக்க வல்லவை. இதில் இருந்து முடிவாக பார்த்தா குறைந்தது அடுத்த 10 ஆண்டுகளுக்காவது இராணுவ தொழில்நுட்ப போக்குகள் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கே சாதகமாக உள்ளன. எனவே சீனா தைவானை கைப்பற்றுவது சமீப எதிர்காலத்தில் சாத்தியமற்றது. இந்த மோதலை தவிர்க்க இருதரப்பும் இராணுவ யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சீனா தனது மிகைப்படுத்தப்பட்ட தேசியவாத பெருமைகளை குறைத்து கொண்டு படையெடுப்பின் அதிக அபாயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா தேவையற்ற பீதிகளுக்கு செவிசாய்க்காமல் தனது இராணுவ திறன்களை பேணுவதில் நம்பிக்கையுடன் முதலீடு செய்ய வேண்டும். இப்போ இதில் இந்த கட்டுரையில் முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இதில் எங்களுக்கு என்ன இருக்குது, இதை நாங்களே ஏன் பார்க்கணுன்றதில் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அதான். இப்போ அந்த உலகம் எங்கே போய் கொண்டிருக்கு, எங்கள்கிட்ட வல்லரசுகளுக்குள்ள தான் நாங்கள் எங்கள்கிட்ட அரசியலும் மிதிப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் அவையன்ற செயற்பாடுகள் என்ன மாதிரி போகுதுன்றதை இப்போ நாங்கள் அந்த நடக்கிற செய்திகளை விட்டுட்டு அந்த எண்ணத்தை அடிப்படையாக வச்சு நடக்குதுன்றதை அறிஞ்சு கொள்ளணும், அதை எங்கிட்ட மக்கள் மயப்படுத்தணுன்றது தான் தெளிவகத்தின் முக்கியமான நோக்கம். அதுக்காக தான் இந்த கட்டுரைகளை நாங்கள் இதை கொஞ்சம் முதல் கட்டமாக கொண்டு வந்து பார்ப்போம். அதில் என்ன மாதிரியான நகர்வுகளை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்து கொண்டு அடுத்ததுக்கு போவோம். சரி, நாங்கள் போவோமா? அடுத்த கட்டுரைக்கு போவோம். அடுத்த ரஷ்ய அச்சுறுத்தல். அடுத்த கட்டுரை ரஷ்ய அச்சுறுத்தல் என்று பார்க்கல மனித வளம் மற்றும் தளவாடங்களின் தற்போதைய நிலை, அதாவது ரஷ்யாண்ட நிலைமையை பற்றி எழுதின கட்டுரை இது. ரஷ்யாவிலே ஒரு கட்டித்தனங்களை பற்றி இதில் ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க. என்னென்னு சொல்லி சொன்னால், உக்ரைன் போரில் ரஷ்யா தற்போது திணறி வந்தாலும் போர் முடிந்த 5 முதல் 7 ஆண்டுகளுக்குள் அது தனது இராணுவத்தை அச்சுறுத்தும் அளவுக்கு வேகமாக மறுசீரமைத்து விடும். இப்போரில் ரஷ்யா தோற்றாலும் வரவிருக்கும் ஆண்டுகளில் ஐரோப்பிய பாதுகாப்பிற்கு அதுவே முதன்மை அச்சுறுத்தலாக விளங்கும். இதில் கவனமாக பார்ப்போம். மனித வளம் மற்றும் தளவாடங்களின் தற்போதைய நிலை. மனிதவள இழப்பும் வளர்ச்சியும் போரில் சுமார் 40,000 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர்.
இருப்பினும் தீவிர பணியில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை போருக்கு முந்தைய 8,50,000 என்ற அளவிலிருந்து தற்பொழுது 1.3 மில்லியனாக குறைந்துள்ளது. தளவாட இழப்பும் உற்பத்தியும். ரஷ்யா 14,000க்கும் மேற்பட்ட கவச வாகனங்களை இழந்துள்ளது. ஆயினும் வடகொரியாவின் பீரங்கி ஆதரவுடனும் உள்நாட்டு உற்பத்தி பெருக்கியும் அது ஈடுகட்டி வருகிறது. ட்ரோன் பெருக்கம். ரஷ்யா ஆண்டுக்கு மில்லியன் கணக்கான ட்ரோன்களை உருவாக்குகிறது. மாதத்திற்கு சராசரியாக 6,500 தற்கொலை ட்ரோன்களை ஏவும் அளவுக்கு அதன் உற்பத்தி திறன் உயர்ந்துள்ளது. இராணுவத்தின் தகவமைப்பும் குறைபாடுகளும். கற்றல் திறன். மேற்கத்திய நாடுகளின் ஹிமார்ஸ் போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளின் தாக்கத்தை குறைக்க ரஷ்யா தனது கட்டுப்பாட்டு அமைப்புகளை மறுசீரமைத்து ஒரு சிக்கலான கற்றல் கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. முக்கிய குறைபாடுகள். அனுபவம் வாய்ந்த தளபதிகளின் மரணத்தால் ரஷ்யா பெரிய அளவிலான கூட்டு போர் சூழ்ச்சிகளை நடத்தும் திறனை இழந்துள்ளது. தற்போது 6 முதல் 8 வீரர்களை கொண்ட சிறிய குழுக்களாக மட்டுமே அது தாக்குதல் நடத்துகிறது. மேலும் பயிற்சிகள் வெறும் நாடகமாகவே நடத்தப்படுகின்றன. உள்நாட்டு மற்றும் பொருளாதார சவால்கள். மக்கள் தொகை வீழ்ச்சி. கோவிட்-19 போர்க்கள உயிரிழப்புகளால் ரஷ்யாவின் மக்கள் தொகை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் 1.5 மில்லியன் வீரர்களை திரட்டும் இலக்கு கடினமாக உள்ளது. பொருளாதார தேக்கம். 2025 முதல் ரஷ்ய பொருளாதாரம் தேக்கமடைந்துள்ளது. சோவியத் காலத்து பழைய ஆயுத இருப்புகளும் தீர்ந்து வருகின்றன. வாங்கும் திறன் சமநிலை. ரஷ்யாவின் பாதுகாப்பு செலவு 180 பில்லியன் என்றாலும் வாங்குதிறன் சமநிலையில் அடிப்படையில் அதன் உண்மையான மதிப்பு 400 மில்லியன் முதல் 500 மில்லியன் வரை உள்ளதால் மாஸ்கோவால் தொடர்ந்து போரை நடத்த முடிகிறது. நேட்டோ அமைப்பிற்குள்ள சவால்கள். நேட்டோவின் தற்போதைய திட்டங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் ஆதரவையே நம்பியுள்ளன. ட்ரோன்களால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நவீன போர்க்களத்தை எதிர்கொண்ட அனுபவம் நேட்டோ படைகளிடம் இல்லை. அவர்களிடம் போதுமான கவுண்டர் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் இல்லை. மலிவான ட்ரோன்கள் மூலம் நொடிக்கு நொடி உளவு பார்க்கப்படும் போர்க்களத்தில் செயற்பட தெரியாமல் நேட்டோ படைகள் திணறி வருகின்றன. முடிவுரை. ரஷ்யா ஒரு வீழ்ச்சியடைந்து வரும் சக்தி என்றாலும் அந்த வீழ்ச்சி மிக மெதுவாகவே நடக்கிறது. ஒரு தோல்விக்கு பிறகு தனது இராணுவத்தை எதிர்பார்த்ததை விட வேகமாக மீட்டெடுத்த வரலாறு ரஷ்யாவிற்கு உண்டு. எனவே அச்சுறுத்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இப்போதிலிருந்தே தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இவையில் அந்த தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும். இது இந்த கட்டுரையின் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அந்த ரஷ்யா மேலே உக்ரைன் யுத்தம் நடக்கிறதுக்கான உண்மையான அடிப்படை காரணங்களை இதை வச்சு கொண்டு நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அது புரிஞ்சு கொள்வதன் ஊடாக இந்த தாக்கங்கள் எப்படி உலக அரசியலை பாதிக்கும் என்றதையும் நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது மத்திய கிழக்கின் அதிகார முரண்பாடு. அதாவது நாங்கள் இப்போ இந்த ஈரான் பிரச்சனை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய கட்டுரையை பார்ப்போம். இது எழுதினவர் டானா ஸ்ட்ரோஸ் என்று சொல்கிற ஒரு பிரபலமான ஒரு ஆய்வாளர், எழுத்தாளர். இவியல் வச்ச பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்றதான் ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின அந்த தாக்குதலுக்கு அவியல் வச்ச பேர். அதை நாங்கள் பார்ப்போம். தந்திரோபாய வெற்றி, அதோடு சேர்த்து மூலோபாய தோல்வி. அமெரிக்கா 10,000க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தி ஈரானின் பெரும்பான்மையான கடற்படை கப்பல்களையும் 70% ஏவு தளங்களையும் அழித்து தந்திரோபாய ரீதியாக வெற்றி பெற்றது. ஆனால் ஈரானிய ஆட்சியை முழுமையாக சரணடைய வைப்பது
பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கை ஒடுக்குவது, சிறந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை பெறுவது போன்ற அதிபர் டிரம்பின் முக்கிய மூலோபாய இலக்குகள் எட்டப்படவில்லை. ஈரான் இன்னும் தப்பி பிழைத்தது. அமெரிக்காவை சோர்க்கும் தேய்மான மூலோபாயத்திற்கு மாறியுள்ளது. அதாவது அமெரிக்காவை சோர்வடைய செய்கிற ஒரு உத்தியோண்ட பயன்படுத்தது ஈரான். ஆபத்தான ஆயுத பற்றாக்குறை. நவீன போரின் மகத்தான பொருள் தேவைகளை அமெரிக்காவால் ஈடு செய்ய முடியவில்லை. ஈரானின் மலிவான ஈரான் தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்கா தனது விலை உயர்ந்த அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஆபத்தான அளவில் செலவிட்டுள்ளது. பிப்ரவரி 28 முதல் 8 வரையிலான குறுகிய காலத்திற்குள் அமெரிக்கா தனது போருக்கு முந்தைய இருப்புகளில் 53 வீதமான தாட் மற்றும் 46 வீதமான பேட்ரியாட் ஏவுகணைகளை செலவிட்டுள்ளது. சில வாரங்களில் 1000க்கும் மேற்பட்ட டோமோஹாக் ஏவுகணைகள் வீசப்பட்டன. ஆனால் அமெரிக்காவில் ஆண்டுக்கு 90 முதல் 100 ஏவுகணைகளை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். இதனால் இதுபோன்ற மற்றொரு போரை நடத்தும் நிலையில் அமெரிக்கா இப்போது இல்லை. அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவ ஒருங்கிணைப்பு. அடுத்தது, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா நடத்திய முதல் உண்மையான கூட்டு போர் இதுவாகும். இரு நாடுகளும் இணைந்து போர் திட்டத்தை வடிவமைத்தன. ஈரானின் வான் பாதுகாப்புகளை நசுக்கி உயர்மட்ட தலைவர்களை அழிப்பதில் இஸ்ரேல் முதலில் முன்னிலை வகித்தது. இஸ்ரேல் வான்வெளியின் கட்டுப்பாட்டை பெற்ற பிறகே அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்தன. ஈரானின் மாறிய மொசைக் பாதுகாப்பு வியூகம். இது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஈரான்ற வியூகம் போர்களில் நாங்கள் ஆயுத பலங்கள், இராணுவ பலங்கள்ன்றதுக்கு அப்பால் போடப்படுகிற வியூகங்கள், வியூக மாற்றங்கள், அதுகளை தான் போர்களின்ற முக்கியமான வெற்றி தோல்விகளை, இழப்புகளை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும். அதில் பெரிய பலமாக இருந்தாலும் வியூகங்கள் சரியான முறையில் அமைக்கப்படாவிட்டால் அவைகள் தோல்வியையே தழுவும்ன்றது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது, அந்த ஈரான் தனது அதீத மையப்படுத்தப்பட்ட முடிவெடுக்கும் கட்டமைப்பை கைவிட்டு மொசைக் பாதுகாப்பு என்ற பெயரில் விரிவான பன்முக தாக்குதல்களை நடத்த அதிகாரத்தை பரவலாக்கியுள்ளது. இதை பற்றி இது ஒரு 4 வரியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னடா பெரிய பத்தியாக வந்த ஒரு கட்டுரையின் சுருக்கம்தான் இது. அப்போ அதில் இது ஈராக் என்ன செய்ததுன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு கொமாண்டிங், அதாவது சும்மா பேச்சு வழக்கில் சொல்லணும்னா கொமாண்ட் பண்ணுற விஷயத்தை ஒரு புள்ளியில் வச்சிருக்காமல் பல இடங்களில் இருந்து அதை செயற்படுத்தக்கூடிய பன்முகத்தன்மை. அதாவது இப்போ ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு தலைமை புள்ளி அளிக்கப்பட்டாலும் அங்கே இருந்தே எல்லா இடத்துக்கும் போகாமல் அந்தந்த இடங்களில் இருந்தே எப்படி செயற்படக்கூடிய மாதிரியான ஒரு வித்தியாசமான மொசைக் என்ற அந்த பாதுகாப்பு உத்தியை பயன்படுத்தி அதைத்தான் அவைகள் கடைப்பிடிக்கணும். அது பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது இவர்களுக்கு. அமெரிக்க இலக்குகளை மட்டுமின்றி அண்டை வளைகுடா நாடுகளின் உட்கட்டமைப்புகளையும் தாக்கியதுடன் கார்மூஸ் ஜலசந்தி சிறிய படகுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் முற்றுகையிட்டு உலக பொருளாதாரத்துக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு கூட்டணிகள் மாற்றம். அமெரிக்கா தங்களை முழுமையாக பாதுகாக்காது என்ற நம்பிக்கை விரிசல் வளைகுடா நாடுகளிடையே ஏற்பட்டுள்ளது. இதனால் அவை உக்ரைன், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளை மாற்று பாதுகாப்பு பங்காளிகளாக தேடி தங்கள் பாதுகாப்பை பல்வகைப்படுத்துகின்றன. இதில் அமெரிக்காவை நம்பியிருந்த அரபு நாடுகள் இப்போ அமெரிக்காவில் நம்பிக்கை இழந்து போகிறத இதில் சுட்டி காட்டப்படுது. அமெரிக்கா தங்களை முழுமையாக பாதுகாக்காது என்ற நம்பிக்கை விரிசல் வளைகுடா நாடுகளிடையே ஏற்பட்டுள்ளது. இதனால் அவை உக்ரைன் இதுகளுக்குள்ள போய்கொண்டிருக்கணும். எனவே அமெரிக்க பிராந்தியத்தின் ஒரே பாதுகாவலன் என்ற நிலையிலிருந்து மாறி பலதரப்பு கூட்டணிகள் ஒருங்கிணைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக மாற வேண்டும். அப்போ திரும்பவும் அந்த நிலைக்கு அமெரிக்கா வர வேணும்.
என்றது இந்த கட்டுரையில் சொல்லப்படுது. முடிவாக பார்த்தா இந்த கட்டுரையின்படி ட்ரம்ப் நிர்வாகம் தனது இந்த இராணுவ வெற்றிகளை பயன்படுத்தி ஈரானின் அச்சுறுத்தலை தணிக்கும் ஒரு நிலையான ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும். இதில் அது தவறினால் இந்த போர் அமெரிக்காவிற்கு பிந்தைய ஒரு மத்திய கிழக்கை உருவாக்கிவிட்ட நிகரற்ற இராணுவ வலிமையின் வெளிப்பாடாகவே வரலாற்றில் நிலைத்து நிற்கும். இதில் அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை இதில் சொல்லினோம். அடுத்தது அடுத்த கட்டுரை என்னன்னு சொல்லி சொன்னால், ஃபாரின் அஃபேர்ஸில் வந்த 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்கணும். ஜெனிஃபர் லிண்ட் அவரோடு சேர்ந்து டேரல் ஜி பிரஸ் எழுதியுள்ள இக்கட்டுரையின் ஒரு கட்டுரை. முக்கியமாக அணு ஆயுத குடை பலவீனம் அடைவதற்கான காரணங்கள். உடைந்த அணு ஆயுத குடைன்னு சொல்லி சொன்னால் இந்த அணு ஆயுதம் சார்ந்த வேண்ட பார்வையை ஒரு கட்டுரையாக வந்திருக்குது. அதுவும் ஒரு பெரிய கட்டுரை. அது எவ்வளவு சுருக்க இயலுமோ அதை சுருக்கித்தான் எடுத்துருக்கு. இதில் சொல்கிறேன். அணு ஆயுத குடை பலவீனம் அடைந்ததற்கான காரணங்கள்: மாறிய உலகச் சூழல். பனிப்போர் காலத்தை போலன்றி தற்போதைய ரஷ்யா அல்லது வடகொரியாவின் அச்சுறுத்தல்கள் உலகளாவிய அதிகார சமநிலையை மாறுபவை அல்ல. அவை பிராந்திய அளவிலானவை மட்டுமே. அமெரிக்கா முதலில், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை ட்ரம்ப் நிர்வாகத்தின் 2025 தேசிய பாதுகாப்பு உத்தியானது அமெரிக்காவின் சொந்த நலன்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கிறது. இதனால் தொலைதூர நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தனது சொந்த நகரங்களை அணு ஆயுத போரின் பேரழிவிற்கு ஆளாக்கும் என்ற வாக்குறுதி இனி நம்பகரமானதாக இல்லை. விளைவு: இதனால் அதிருப்தி அடைந்த நட்பு நாடுகள் அவசரமாக சொந்தமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க முற்படலாம். இது பிராந்திய பாதுகாப்பற்ற தன்மையை அதிகரிக்கும். அடுத்தது ஆசியாவிற்கான தீர்வுகள். தென்கொரியா, வடகொரியா 50 முதல் 90 அணு ஆயுதங்களை சேகரித்துள்ள நிலையில் சியோல் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்கா பின்வரும் வழிகளில் உதவ வேண்டும். அணு ஆயுத பகிர்வு ஒப்பந்தம். வடகொரியா தாக்கினால் தந்திரோபாய அணு ஆயுதங்களின் கட்டுப்பாட்டை தென்கொரியாவிடம் ஒப்படைக்கும். நேட்டோ போன்றதொரு கூட்டு ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும். சுயாதீன அணு ஆயுதத்திற்கு ஆதரவு. தென்கொரிய NPT ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறி சொந்தமாக அணு ஆயுதம் தயாரிக்க முடிவெடுத்தால் அமெரிக்கா அதை ஆதரிக்க வேண்டும். தென்கொரியா ஏற்கனவே பாலிஸ்டிக் ஏவுகணை, நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட விநியோக கட்டமைப்பை கொண்டுள்ளதால் இதற்கு போதுமான தகுதி பெற்றுள்ளது. ஐரோப்பாவிற்கான தீர்வுகள். நேட்டோ. இது வடகொரியா பற்றி. அடுத்தது இப்போ ஐரோப்பான்ற இந்த கட்டுரையில் ஐரோப்பாவின்ற பக்கத்தில் பார்த்தா, கிழக்கு ஐரோப்பாவில் போலந்து போன்ற நாடுகள் தனியாக அணு ஆயுதம் தயாரிப்பது கடினம் என்பதால் நேட்டோ அமைப்பில் பின்வரும் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். 3 சாவி அமைப்பு. தற்போது நேட்டோ அணு ஆயுத பகிர்வில் அமெரிக்கா அதிபருக்கு மட்டுமே வீட்டோ அதிகாரம் முறை உள்ளது. ஒரு சாவி உள்ளது. இதற்கு பதிலாக பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளையும் தலா 2 டஜன் அணு ஆயுதங்களுடன் இந்த அமைப்பில் இணைத்து 3 சாவி அமைப்பாக மாற்ற வேண்டும். இதன் மூலம் 3 தலைவர்களில் யாராவது ஒருவர் ஒப்புதல் அளித்தாலும் இந்த தடுப்பு அமைப்பு செயல்படும். அமெரிக்கா மீதான ஐரோப்பாவின் சார்பு குறையும். இது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ அரசியல் சார்ந்த தொடர்பு சார்ந்த ஆழமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற கட்டுரையாக இருக்குது. இது இந்த முடிவில் பகட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு பாதுகாப்பு உத்தி ஒரு இராணுவ நெருக்கடி வெடிக்கும் போது பேரழிவை உண்டாக்கும். எனவே அமெரிக்கா பழைய பனிப்போர் காலத்து சிந்தனைகளை விடுத்து தற்போதைய புவிசார் அரசியல் யதார்த்தத்திற்கு ஏற்ப தனது அணுசக்தி தடுப்பு உத்திகளை உடனடியாக மறுவடிவமைப்பு செய்ய வேண்டும். சரி, நாங்கள் இனி அடுத்த கட்டுரைக்கு போவோம். சீனாவின் அதிகாரத்தில் உள்ள பிளவுகள்.
சீனாவின் அதிகாரத்தில் உள்ள பிளவுகள். கட்டுரை சுருக்கம். 2025ஆம் ஆண்டு நடந்த ஒரு மாத கால அமெரிக்க சீன வர்த்தக போரில் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு பதிலடியாக சீனா அரிய பூமி தனிமங்களை ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி, இதனால் அமெரிக்கா உடனடியாக பின்வாங்கி தைவான் விவகாரம் மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளில் தனது பிடியை தளர்த்தியது. இது அமெரிக்காவின் மூலோபாய தோல்வியை காட்டுகிறது. அமெரிக்கா வெறும் தற்காப்புடன் நிறுத்தி கொள்ளாமல் சீனாவின் பலவீனங்களை பயன்படுத்தி தாக்குதல் ரீதியாக தன் பிடியை உருவாக்க வேண்டும் என இக்கட்டுரை வலியுறுத்துகிறது. சீனாவின் முக்கிய பலவீனங்கள்: பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை, பலவீனமான உள்நாட்டு தேவை, உள்ளூர் கடன் சுமை, நலிவடைந்த சொத்து சந்தை, இளைஞர் வேலையின்மை மற்றும் சுருங்கி வரும் தொழிலாளர் படை. 2. இராணுவம் மற்றும் சமூகம். லஞ்ச ஊழல் நிறைந்த போர்க்களத்தில் சோதிக்கப்படாத இராணுவம், உள்நாட்டு சமூக கட்டுப்பாட்டிற்கு டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் அடக்குமுறையை மட்டுமே நம்பியிருக்கும் அரசு. இதில் நாங்கள் இந்த போர்க்களத்தில் சோதிக்கப்படாத இராணுவம்ன்றது இதில் நாங்கள் பார்க்கணும். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா எந்த நாட்டோடையும் போருக்கு போன அனுபவங்கள், சண்டை அனுபவங்கள் இல்லை. இதைத்தான் அதை சுருக்கமாக சொல்லினோம். இது ஒரு பெரியொரு எந்த ஒரு இராணுவமாக இருந்தாலும் அனுபவம்ன்றது அது ஒரு பெரியொரு ப்ளஸ். அது சீன இராணுவத்திட்ட இல்லைன்றது அது ஒரு எப்போவுமே சோதிக்கப்படாத நிரூபிக்கப்படாத பலமன்றது தான் நாங்கள் மறைமுகமாக சொல்லப்படுற விஷயம். அண்டை நாடுகளுடனான மோதல்கள். வடகொரியா மட்டுமே ஒரே கூட்டாளி. எரிசக்தி மூலதனம், மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் அமெரிக்கா டாலர் ஆகியவற்றிற்கு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளை பெருமளவில் சார்ந்திருத்தல். அமெரிக்கா எடுக்க வேண்டிய 3 முக்கிய அதிரடி நடவடிக்கைகள்: அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்துதல், அதாவது தொழில்நுட்பம், வர்த்தகம், குறை கடத்திகள் மற்றும் AI. ஜப்பான், நெதர்லாந்து மற்றும் தைவான் நாடுகளுடன் இணைந்து சீனாவின் இராணுவ நவீனமயமாக்கலுக்கு தேவையான மேம்பட்ட சிப்களை மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்த வேண்டும். இதை பற்றி முதல் முறைக்காக கதைச்சினாங்க. இந்த சிப் சம்பந்தமான விஷயம், இந்த இப்போ ஏஐக்கு பாவிக்கிற அந்த சிப் தான் பேசு பொருளாக இருக்குது கன்னடங்களில். ஏற்றுமதி சார்பை முடக்குவது. சீனாவின் ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி மாடலுக்கு அழுத்தம் கொடுக்க அதன் அதீத உற்பத்தி பொருட்களுக்கு பேட்டரிகள், ட்ரோன்கள் எதிராக அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் கடுமையான வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். தடுப்பு ஆற்றலை உருவாக்குதல். டாலர் ஆதிக்கம். சீனாவின் சர்வதேச வர்த்தகத்தில் 70% டாலர் அடிப்படையிலானது. ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் போது சீனாவின் டாலர் அணுகலை முடக்கி பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்த முடியும் என்பதை அமெரிக்கா உணர்த்த வேண்டும். எரிசக்தி மற்றும் கனிமங்கள். சீனா தனது கச்சா எண்ணெயில் 3/4 கடல் வழியாக மலாக்கா சந்தி இறக்குமதி செய்கிறது. அமெரிக்க கடற்படை இக்கடல் வழிகளை கட்டுப்படுத்தும் திறனை காட்டி எச்சரிக்கை விடுக்க வேண்டும். மேலும் முக்கிய மூலப்பொருட்களை வழங்கும் ஆஸ்திரேலியா, சிலி போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா கைகோர்க்க வேண்டும். சீனாவின் மறைமுக நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துதல். அதாவது சீனாவின் மறைமுகமான நடவடிக்கைகளை வெளியில் சொல்லி அவைகளை விரட்டணும்னு சொல்லிடணும். சீனாவின் வெளிநாட்டு செல்வாக்கு மற்றும் மறைமுக தந்திரங்கள் ரகசியமாக நடக்கும் போதே சிறப்பாக செயல்படும். பிலிப்பைன்ஸ் நாடு சீனாவின் கடல் எல்லை அத்துமீறல்களை வீடியோக்கள் மூலம் அம்பலப்படுத்தியதைப் போல அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் சீனாவின் இணைய தாக்குதல்களை, விரோத மீன்பிடித்தல் மற்றும் உள்நாட்டு ஒடுக்குமுறைகளை உலகரங்கில் தொடர்ந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். எல்லாத்தையும் சொல்லினோம். அதாவது இது ஒரு அமெரிக்காவை சார்ந்து வர உலகளாவிய இதழ். ஆனால் இந்த இதழில் முக்கியமாக எல்லா உலகம் சார்ந்த விடயங்களும் வரும். இதில் முக்கியமாக இந்த அமெரிக்காவின் நிலைகளை சார்ந்து தான் வருது. முடிவுரை. சீனா தென் சீன கடலை இராணுவமயமாக்கி தனது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் அமெரிக்கா வெறும் தற்பாதுகாப்பு மற்றும் சார்பு நிலையை குறைப்பதோடு நிறுத்தக்கூடாது. மேம்பட்ட சிப் கட்டுப்பாடுகள் போன்ற சில நடவடிக்கைகளை உடனடியாகவும், டாலர் மற்றும் எண்ணெய் முற்றுகை போன்ற உத்திகளை மோதல் காலத்திற்காகவும்
கையிருப்பில் வைத்து சீனாவின் பலவீனங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஒருங்கிணைந்த வியூகத்தை அமெரிக்கா செயல்படுத்த வேண்டும். இதில் வந்து இந்த இப்போ அதிகமாக இந்த தைவானோட சீனா தைவானை தனக்குள்ளே கொண்டு வரணுமென்று நினைக்கிறதுக்கு பிரதான காரணம் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். அதாவது வந்து இந்த சிம் இருக்குதானே, அந்த நான் சொன்னேன் தானே, இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான இலத்திரனியல் பொருள் வந்து அங்கே உற்பத்தி செய்யப்படுது. அப்போ அதை வந்து எப்படியாவது கைப்பற்றணுமென்று சீனா நிற்குது, அதை எப்படியாவது தடுக்கணுமென்று அமெரிக்கா நிற்குது. அதுதான் இங்கே நடக்கிற பெரிய இதை நீங்கள் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த கட்டுரைகளை பார்த்து கொண்டு போய்கள தான் தெரியும் அது அங்கே எங்கே சம்மந்தப்பட்டிருக்கு, அதை என்னத்துக்காக போர்கள் நடக்குது, என்னத்துக்கு கதைக்கினம், என்னத்துக்கு பேருந்து சண்டையை இடையில இருக்கா நிப்பாட்டினம், பேருந்து தொடங்கினவன்றதெல்லாம் இதில் பார்த்து கொண்டு போய்கள தான் விளங்கும். அடுத்தது வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது ஏஐ சம்பந்தமான ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஏஐ அதிர்ச்சியில் இருந்து தப்பிப்பது எப்படி? ஏஐயின் பொருளாதார வாக்குறுதி, உற்பத்தி திறன் மறுமலர்ச்சி. ஏஐ மற்றும் ரோபோக்கள் மூலம் 2030ஆம் ஆண்டிற்குள் அமெரிக்காவிற்கு 2.9 ட்ரில்லியன் முதல் 6.4 ட்ரில்லியன் வரையிலும், உலகளவில் 28.7 ட்ரில்லியன் வரையிலும் புதிய பொருளாதார மதிப்பு உருவாகும். முதலீட்டு வளர்ச்சி, 2025ஆம் ஆண்டின் அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சியில் சுமார் 39% ஏஐ உள்கட்டமைப்பு சார்ந்த முதலீடுகள் மூலமே கிடைத்துள்ளது. இரண்டாவது, ஆக்கபூர்வமான அழிவு மற்றும் ஏஐ அதிர்ச்சி. தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பழைய வேலைகளை அழித்து புதிய வேலைகளை உருவாக்குவது இயல்பு. ஆனால் ஏஐ ஏற்படுத்த போகும் வேலை இழப்புகளின் வேகமும் வீச்சும் முந்தைய தொழிற் புரட்சிகளை விட மிக அதிகம். வெள்ளை காலர் வேலைகளின் வீழ்ச்சி. 2025இல் அமெரிக்காவில் நிகழ்ந்த 1.2 மில்லியன் பணி நீக்கங்களுக்கு 2009 மந்த நிலைக்கு பின் மிக அதிகம். நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தையே காரணமாக காட்டின. அதிவேக பரவல். ChatGPT அறிமுகமான 3 ஆண்டுகளில் 54.6% அமெரிக்க பெரியவர்கள் ஏஐயை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். 2030க்குள் 41% ஊழியர்கள் ஏஐ குறைக்கும். 41% ஊழியர்களை ஏஐ இந்த தொழில்நுட்பம் வந்து குறைக்கும்ன்றது தான் அது இந்த உண்மையான விஷயம் என உலக பொருளாதார மன்றம் கணித்துள்ளது. சீனா அதிர்ச்சியுடனான ஒப்பீடு. ஏன் ஏஐ ஆபத்தானது? கடந்த கால சீன அதிர்ச்சி மலிவு விலை இறக்குமதியா உற்பத்தி துறையையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வயதான தொழிலாளர்களையும் மட்டுமே பாதித்தது. ஆனால் தற்போதைய ஏஐ அதிர்ச்சி இளைஞர்களையும் அதிக கல்வி கற்ற வெள்ளைக்காலர் தொழிலாளர்களையும் மென்பொருள் உருவாக்குநர்கள், வாடிக்கையாளர்கள், சேவை பிரிவினர் ஒட்டுமொத்தமாக தாக்குறது. இப்படியானாக்களைத்தான் முக்கியமாக தாக்க போகுது. என்ன பிரச்சனைன்னா, அந்த இருந்து வேலை செய்கிறாக்களை, அதாவது வந்து இளைஞர்கள், அடுத்தது இந்த மென்பொருள் உருவாக்குநர்கள், வாடிக்கையாளர் சேவை பிரிவினர் என்ற ஒட்டுமொத்தமாக தாக்குறது. 2026இல் கல்லூரி பட்டதாரிகளின் வேலையின்மை 5.6% உயர்ந்துள்ளது. மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு கல்லூரி பட்டதாரிகளின் வேலையின்மை வந்து கூடிக்கொண்டு வருது. ஏன்னு சொன்னால் ஏஐ எனக்கு வேலையை செய்யுது. பொது முதலீடுகளும் கொள்கை தீர்வுகளும். தனியார் துறையின் முயற்சிகள் மட்டும் இதற்கு போதாது. அரசாங்கம் உடனடியாக 2 முக்கிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். பயிற்சி வரி கடன்கள். தொழிலாளர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள நிதி உதவி வழங்குதல். ஊதிய இழப்பு காப்பீடு. வேலை இழந்த தொழிலாளர் வேறு குறைந்த ஊதிய வேலைகளில் சேரும்போது அவர்களின் பழைய மற்றும் புதிய சம்பள வித்தியாசத்தின் ஒரு பகுதியை அரசே வழங்க வேண்டும். நிதி ஆதாரம்.
பங்கு ஊதிய வரி, அமெரிக்க சிஇஓக்கள் மற்றும் சாதாரண தொழிலாளர்களின் சம்பள வீதம் 281 என்ற அளவில் உயர கட்டணம் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பங்கு சார்ந்த ஊதியங்கள் ஆகும். பெரு நிறுவன அதிகாரிகள் பெறும் அந்த ஊதியங்களின் மீது 25% புதிய ஊதிய வரி விதிப்பதன் மூலம் ஆண்டுக்கு 100 பில்லியன் வருவாய் ஈட்ட முடியும். இந்த நிதியை கொண்டு தொழிலாளர்களுக்கான மறுபயிற்சி மற்றும் ஊதிய காப்பீட்டு திட்டங்களை முழுமையாக நடத்தலாம். இதில் இதன் சுருக்கம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஏஐயால் பெறக்கூடிய தொழில் இழப்பு இருக்குத்தானே, இந்த தொழில் இழப்புகள் அதால் லாபம் அடைகிறது யாருன்னா பெரும் முதலாளிகள். அந்த முதலாளிமார்கிட்ட இருந்து நாங்கள் அந்த வட்டி, அதாவது மன்னிக்கணும், வட்டி இல்லை, டேக்ஸ், அதாவது வரியை கூட்டி அவைகளுக்கு கூடுதலான வருமானம் வரபடியா அவைகளுக்கு வரியை கூட்டி அந்த வரியில் அந்த வரி பணத்தை வச்சு அந்த அந்த வேலை இழந்த ஆக்கள் பேர்ந்து வேலை இழந்து வேறு சம்பளம் குறைஞ்ச வேலைக்கு போய்க்குள்ள அவைகளுக்கான அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அந்த நிதியை பயன்படுத்தலாம்ன்றது தான் இந்த கட்டுரை. இந்த முதல் இந்த இதில் வந்த சுருக்கத்தின் சாராம்சம். பெருநிறுவன அதிகாரிகள் காப்பீட்டு திட்டங்களை முழுமையாக நடத்தலாம். அடுத்தது இது இந்த முடிவுரை 7 ஏஐ அதிர்ச்சி முழுமையாக உருவாவதற்கு முன்பு அரசாங்கம் இப்போதே தைரியமாக செயல்பட வேண்டும். ஏஐயால் லாபமடையும் நிறுவனங்களின் வருவாயை அதனால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களின் மறுவாழ்விற்கு சரியாக பகிர்ந்தளிப்பதன் மூலமே மாபெரும் அரசியல் நெருக்கடியை தடுத்து உண்மையான பொருளாதார உற்பத்தி திறன் மறுமலர்ச்சியை அடைய முடியும். இன்றைக்கு நாங்கள் இப்போ 2-3 கட்டுரையாக பார்த்துருக்கிறோம். இதில் கணக்க கட்டுரை இருக்குது. உண்மையில் 200 பக்கங்களுக்கு மேலே வந்திருக்கு இந்த ஃபாரின் அஃபேர்ஸில், அதாவது ஜூலை மாதத்தான் இதழில். அதில் குறிக்கப்பட்ட 2 கட்டுரைகளை தான் இப்போ பார்த்துருக்குறோம். இப்படி நிச்சயமாக இந்த முழுமையான இந்த புத்தகங்களில் வரக்கூடிய கட்டுரைகளை நாங்கள் முழுமையாக ஒரு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் உலக அரசியல், உலக பொருளாதாரங்கள் எங்கே போய்கொண்டு இருக்கிறன்றதை நாங்கள் அறிய முடியும். இதால் எங்களுக்கு என்ன நன்மை இருக்குது, நாங்களே இதை அறியணும்னு சொல்லிச்சுன்னா இதுக்கான விடிகள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போக நான் இதில் இருந்து நாங்கள் ஒருக்கா கதைப்போம். அதை ஏன் எதுக்காக இப்படி அதை மாற்றத்துக்கு கொண்டு வரலாம்ண்டு. அதே நேரம் நாங்கள் இதை இது மட்டும் இப்போ நாங்கள் உலகம் தரம் வாய்ந்த இந்த இதுகளில் வாசிக்கிறதோட, அதாவது ஆசியா, அதாவது எங்கென்ற நாடு இலங்கை, இந்திய, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளின் அரசியல், பொருளாதார வியூகங்கள், இராணுவ வியூகங்கள், இதுகளை பற்றியெல்லாம் அறிகிறதுக்கு அடுத்த கட்டம் என்னென்ன இதழ்களை வாசிப்பதனூடாக நாங்கள் இதழ்களுக்குள்ள முதல்ல இறங்கி இருக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ இது ஒரு பக்கம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் ஒரு பக்கம் பார்க்கணும். அதே நேரம் இது எல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதுகளின் அடிப்படை அத்திவாரங்கள் எப்படி போடப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விடயங்களை அறியணும். இதை இந்த அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான ஆழ்ந்த துறைசார் நிபுணர்மார் எழுதின, ஆய்வாளர்மார் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தெரிவு செய்து வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், கொண்டு வர வேணும். அதெல்லாம் உங்கள்கிட்ட மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அது எல்லாத்தையும் நாங்கள் வாசிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைப்போம். இப்போ நான் இதில் ஒன்றா சேர்த்து போடல. நாங்கள் வாசிக்க வேண்டியது எப்படியான புத்தகங்கள், ஏன் நாங்கள் வாசிக்காமல் இருக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம், நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், எங்கள்கிட்ட வாழ்வியல் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி அப்படியான கணக்க விடயங்கள் இங்கு பேசு பொருளாக கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது தெளிவகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு உண்மையில் எந்த விதமான ஒரு பொது கட்டமைப்புகளோ, எந்த அமைப்போ, எந்த ஒரு நிறுவனமோ, ஏன் ஒட்டுமொத்தத்தில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஓரிரு மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனபடியாக இது உங்கள்கிட்ட சேர்ந்து நீங்களும் உங்களோட சேர்ந்து வேறு செய்யக்குள்ள தான் எங்களோட ஒட்டுமொத்த எங்கென்ற தமிழ் மக்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்று கூறி இந்த
பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி.